ஆதிபராசக்தியை கண்டு அவளாச்சுடன் பின் தத்தவதான கதாநாயகன் அந்த பரதாமனை கண்டுமுழங்கி அவளாச்சுடன் 16 செல்வங்களுக்கு அதிபதியாகப்பட்ட மகாலட்சுமி கண்டுமுழங்கி அவளாச்சுடன் பின் படைப்பு தொழிலுக்கு சொந்தக்காராகப்பட்ட ஒன்றை பிரம்மா அவரை கண்டுமுழங்கி அவளாச்சுடன் கல்விக்கு அதிபதி கலைவாணி எனது தாயை கண்டுமுழங்கி அவளாச்சுடன் நேராக வந்து இருக்கின்றார். படைப்பு தொழிலை தொடங்க வேண்டுமென்றாக ஒன்றை பிரம்மா முதலிலே நால்வரை தோற்றுவித்தார். அவரது 10 பேரை தோற்றுவித்தார். அதிலே நாடகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபட முடியாத காரணத்துக்காக பூமியிலே பிறப்பாயாக கந்தவன பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு என்ற பூமியிலே பிறந்து கந்தவன பிறந்து பல இன்னல்களை அனுபவித்து இப்படி பல இன்னல்களை அனுபவித்து மறுபடியும் தந்தையாக்கப்பட்ட பவனவனுக்கு மகனாக படைக்கப்பட்டவர் காலத்தில் அல்ல பலவர்களுக்கு இடையே செல்றார். ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது சிரமம் 1000 என் அண்ணன் தக்கன் எனக்கிட்ட சாபம் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளை குழந்தை தங்கள் கூடாது என்ற சாபத்தை பெற்றவனார். இதை கழகத்திற்கு ஒரு வடிக்கும் கிடைக்கவில்லை என்று நினைத்தேனே. ஆனால் அந்த வரத்தை பார்க்கும் பொழுது இறுதியாக எமது கழகத்துக்கு கிடைக்கும் தோன்றுகிறது. சரி வேண்டது வேண்டாமையின்றி காத்த தொல்லை கடவுளை கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் வியாபகம் கொண்டிருக்கும் இறைவரும் செல்வம் முதலாக மகிழும் சித்திர 17 வெட்ட மகாலட்சுமி கடவுளும் நல்வினை தீவிர ஏகாரமாக உயிரினை படைக்கும் போது நாராதா கழகப்பிரியார் சொல்லப்பட்ட எனக்கு பாட்டுமையை தாத்தா விஷ்ணு மதுசூதன் திருமா பெருமா என்ன ஓட்ட காதகாரி பெயரை கொண்ட நாராயணி நினைப்பதோடு அல்லல்வோ வழிபடிவோ அன்னை வீட்டில் கொண்டு நிறுவோம் போகா தேர்வோம் நல்ல குணமதிக மகோமை கோபத்தை விட்டு கணபதிக்கு தோன்றாக்கார் என்று சொல்லியிருக்கிறார்களே. கணபதி வணங்கி அவரை இணங்கி யார் கழகத்தை துவங்கி அவருடைய கதைக்கு பார்க்க நாராயணன் இப்ப இருக்க மேடையிலே நாரதரா நடித்து நம்ம எல்லாம் எழுத்து கொண்டிருக்கும் உடம்பம்பட்டியை சேர்ந்த அன்பு உடன்படா சகோதரர் இதிகாச சுடர் இலக்கிய சுடர் பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. தயவு செய்து வந்திருக்கும் நாரதர் பெருமாள்ராஜ் அவர்கள் வரவிருக்கும் வள்ளி நந்தினியை பார்த்து பயப்படாமல் பேச வேண்டும் என்று கிராமத்தின் சார்பாக அந்த பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்காக பொன்னாடை விலகி பெருமை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தார் சார்பில் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம். வள்ளிக்கு அன்பளிப்பு ஊர்வையில நீங்க சொன்னீங்க தயவு செய்து வந்திருக்க வள்ளியவர்கள் வரவிருக்கும் நாரதரை மிரட்ட வேண்டாம் என்று. எனக்கு பொன்னாட பத்தியில நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? வந்திருக்கும் நாரதர்கள் வரவிருக்கும் வள்ளியை பார்த்து வள்ளி மிரட்ட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும்.
வந்திருக்கும் நாரதர்கள் வரவிருக்கும் வழியை பார்த்து பயப்பட வேண்டாம் சொல்லுங்க. அவங்க ரசிகர்கள் ஏதாச்சும் எழுதி கொடுப்பா அதை நம்ம வாசிக்கிறது மேடையில சகசம் தானே. அவங்களுக்கு உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு தெரியும். 35 ஆண்டு காலத்துக்கு மேல இந்த கலைத்துறையில இருக்கீங்க. அப்புறம் ஏதோ போகாத ஊர்ல ஏறாத மேடையில என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சந்திக்காத என் மனம் புண்பட்டு இருக்கு. உங்களை அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாங்கள் என்னை மன்னிப்பதாக மனதை கஷ்டப்படுத்திருக்கிறீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ள. சும்மா அந்த தட்டுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கா? கையிலே வச்சுக்கணும். ஏங்க உங்களுடைய அனுபவம் என்னங்கிற எல்லாரும் உலகம் அறிந்த ஒரு நாள் சரியா? யூடியூப் மூலமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழரும் நம்ம நாடகத்தை பாக்குறாங்க. நீங்க உங்க அனுபவம் வேற. அந்த பாப்பா அந்த கலைத்துறைக்கு வந்து ஒரு 4-5 ஆண்டு காலம் தான் ஆகுது. நீங்க ஒரு கேள்வி கேட்டா அது அவங்களால பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால நீங்க தான் பெரிய ஆளு. அவங்க ஏதாச்சும் எழுதி கொடுப்பா நம்ம வாசிக்கலாம். நீங்க தவறா எடுத்துக்க மன்னிச்சுங்க. என்ன நீங்க பயப்படாம பேசுங்க. அது என்ன வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கடைசி நீங்க பயப்படாம பேசுங்கிறியா? ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வெளியில வரட்டும். அவங்க என்ன பண்றது மட்டும் பாருங்க. நிலத்திலே விடாபெருமானை வணங்க வேண்டும். அதற்கு பின்னே ஒரு கழகத்தை தொடங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இது. ஓரானை கந்தை உமையார் திருமகனை ஓரானை பதத்தை தெரியினார். வாராத புத்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும். துளி போட்டு செயலது உங்களுக்கு பிள்ளையார் துளி போட்டு செயலது உங்களுக்கு. அவன் துணையாலே சுபங்கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுபங்கூடும் தொடர்ந்து பிள்ளையார் துளி போட்டு செயலதும் தொடர்ந்து.
அத துணையாக காமம், குரோதம், உலோகம், மோகம், மதம், மாற்ற சொல்லக்கூடிய 60 வேலைக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபோகம் மனாகர வசுத்தி ஆகிய சொல்லப்பட்டு 6 ஆதங்களையும் மையமாக கொண்டு அவதரித்து உமைய கவச்சவன் நெட்டி கண்ணன் தோட்டு வைத்த வெட்டி வேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் வால்முருகன் செந்தில் வேலவன் இடத்திலே குறைவதற்கு நானே இந்த இடத்திலே நமக்கு நல்ல கனவு வேண்டும் நன்மையிலே முடிய இந்த இடத்தை நான் பார்க்கும்போது சொர்க்கமோ தோன்றுவது இன்னொரு சிறப்பு. குடும்பத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த உள்ளடக்கி ஐம்பது சொட்ட வைத்து தூங்காமல் தூங்கி சுகப்பா. முதலில் யாராவது உள்ளே இருக்கிறார்களா? ஏதாவது ஓசை கேட்கிறதா? கவனிக்கலாமே. கொள்ளை கூட்ட உள்ளே இருக்கிறது போல இருக்கிறதே. உள்ள இருக்கிற உள்ள என்ன இருக்கு? துணிதான் கிடக்கு. மற்றொடைய மனதை கொள்ளை கொள்ள கூட்டோலே இருக்கு. முருகப்பெருமானை நீத்து கொண்டிருக்கிறாலே முருகா 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 என்று உருகிக் கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமான தருணம் வந்து விட்டது என்பதற்காக பெண்கள் மட்டும் காவலுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்கள் யாரும் வந்திருக்கிறாரா? வந்திருக்காங்க. வந்தவர் யார்? வீரதேவன் அரியன் தானே. அவன் மட்டும் இன்னைக்கு வெளியில வரட்டும். அவன் கால இன்னைக்கு 2 தருணு புழக்கல. இந்த கட்டையை நான் பிடிக்கல. என்ன நாரதர் பெருமாள்ராஜ் பெரிய ஆளுனாக என்னப்பா அவர் அரியரன் ஐயா பார்த்து பயப்படுறிய? நான் எப்ப பயந்தேன்? இப்ப என்ன சொன்னீங்க? அவன் வெளியில வரட்டும். அவன் கால 2 புழக்கல. இந்த கட்டையை பிடிக்கல. கால 2 புழந்தா தானே சண்டையை ஆரம்பிக்கும். நீங்க புழக்க வேண்டியது
தம்பி அந்த புலங்களை வேற இந்த புலங்களை வேற நல்லா புலங்க போ நல்லா குழந்தை நீ நல்லா குழந்தை அடா தம்பி அறியாடா நீ வெளியில அவனை வச்சுக்கிறேன் சாமி இந்த பையனை உள்ள வச்சு நம்ம வெளியில வச்சுறது சாத்தியப்படாது ஒருவேளை பருவமங்கையா இருப்பலாம் நான் பாடும் அந்த பெண்மணி பாடும்போதெல்லாம் திங்கள் காற்று பருவமங்கையோ தென்னன் கீற்று மருதம் நெய்தல் பாடி ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்திலே வேலி மலைச்சாரிலே குடிகொண்டிருக்கின்றானே முருகக்கடவுள் அந்த முருகக்கடவுளுக்காக திணை விதித்து காவல் புரிந்து கொண்டிருக்கின்றானே வெள்ளி முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணத்தை நடாத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக யாம் இங்கே வந்திருக்கின்றோம். திருமணம் நற்கழகமாக மருது பாண்டியர் இளைஞரணி அருமையான மணி அவர்கள் சார்பாக இவருக்கு மேடையிலே நாரதா நடித்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கோம். அன்போட ஒரு சிறப்பு பெருமைக்குள்ளிடும் நதியோரம்
நெட்டி வச்சா அப்படி நிறைய நல்லவங்களுக்கும் பரவாயில்ல நன்றி. பூவை எடுத்து நாரிலே தொடுத்து அழகாக மாலையை கட்டி தனது மகளிடத்தை கொடுத்தார் தந்தை பெரியாழ்வார். அதை வாங்கி தன் இடத்திலே சூடி அழகு பார்த்து கண்ணபராக சூடினால் சூடி கொடுத்த சுடற்கொடியால் மணி கட்டி இனத்தில் பிறந்து ஊர்த்தி மாலையை மறந்தார். என்ன மாலை? திருமாலை பெருமாளை மறந்தாஸ்தி ஆண்டா. அது முருகப்பெருமானை மணப்பதற்கு வள்ளி காத்துக் கொண்டிருக்கிறது. இது என்ன மாலையாக இருக்கும்? ஒருவேளை நான் தேடும் சிவந்தி மாலையாக கூட இருக்கலாம். நான் தேடும் சிவந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது. நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போட்டது. இசைக்கலைஞர் நன்றி. இசைக்கலை அனைவருமே பாடகர். இவர் பாடகர், நம்பிராஜன் போட்டு பாடகர், எல்லாருமே பாடகர். இன்று போயிருந்தேன் நம்பிராஜன், வளையல் செட்டி, கிழமை எல்லாமே இன்னைக்கு தான் எல்லாமே நடக்கணும். அது மாதிரி இது பூராமே அப்படிப்பட்ட ஒரு இதான். சரி, எல்லாத்தையும் நடத்தின 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு 5-6 மணி வரல. ஆக சிறப்பான இடம். யார் இவள் எதற்கா வந்தால் என்ன இங்கே காவல் புரியாள் என்பதை பார்க்கும்போது முன்பரசும் இவர் வார்த்தனாய மகாவிஷ்ணு எங்களுக்கு வந்த பிரபள்ளி சுந்தரவள்ளி என்னும் 20 அவர்கள் தீமையானவை பெருமான் முருகன் திருமணித்தாவளை வந்தது விட்டா மற்றோதைய சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவர் நம்பின் வரப்போராகி வள்ளி என் பேரில் முருகப்பெருமானுக்கு வந்து நிலையத்தை காவல் என்று ஆயுள் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும். வரக்கூடிய ஒவ்வொருத்தராக சந்திக்க தென்றலை மட்டும் இங்கே பார்த்து விடலாம், அதற்கு பின்னே மற்றவர்களை சந்திக்க விடலாம் என்பதற்காக.
சத்தம் இல்லை முத்தம் மகனே இரவே போய்விடு ஓவி ஓய்விடு ஆஹா சத்தம் இல்லை முத்தம் பயம் இருக்கட்டும் போங்க. அந்த பையனை சதிக்க போறேன் பயமா பயப்பட யாராவது வேகமா போவாங்களா? ஏன் அவரை பார்த்து இப்படி பயப்படுறீங்க? நான் எப்ப பயந்தேன்? எப்ப பயந்தேன்? முதல்ல வந்த உடனே அவர் காலை ரெண்டா புலக்கிறோம். ஆமா, இப்ப உள்ள போயிட என்ன சொல்றீங்க? வருகிறார் காவலர் வைக்கலாம் கழகத்தை. அப்படின்னா பயம் வந்துருச்சு. எப்படி வெளியில வந்தா நம்மள கை வச்சிருவாப்ல. வருகிறார், போகிறார், இருக்கிறார் என்று சொன்னதை பார்த்தேன். கிடையாது. எனது ஆசான்களை எழுதி கொண்ட வசனம் வரக்கூடியவர்கள் சிறியவர்களாக வருக வருக வாருங்கள் அழைக்க சொல்லியிருக்கிறார். மரியாதை நிமித்தமாக அவர்களுடைய நினைவாக வருகிறார் காவலர் வைக்கலாம் கழகத்தை. அது பொருட்களையா ஹரிகரா வாடா போடா இருடா உட்கார்டா டாடா பெரிய பாகவதர் ரெண்டு பேரும். இது உங்க வாத்தியார் தான் எழுதி கொடுத்தாரா? மைக்கவை மரியாதை மண்டையை பொழந்து விடுவேன். போட்டுக்க கூட உருப்படியா ஒரு சட்டை இல்லை, சவுடாது. நான் உங்களை சொல்ல ஒரு பயம். நான் ஏன் சட்டம் இல்ல வர்ற ஹரிகரனை சட்டம் பண்றதுல சட்டம் போடுறது இல்ல இல்ல. திரைப்படத்திற்கு ஒரு சவாலியர் மறைந்த அருமை ஐயா சிவாஜி கணேசன், எங்களது நாடக உலகத்தின் சவாலியர் சகோதரர் ஹரிகரன் தற்பொழுது சிவாஜி கணேசன் மாதிரி நடித்து பாடல் பாடி நம்ம எல்லாம் மகிழ்ப்பதற்காகவே வந்து கொண்டே இருக்கிறார். நாடக உலகத்தின் என்ன சிவாஜி கணேசன் வர்றாருன்னா நம்பியார் வர்றாரு. அந்த பச்சை பையில சந்திச்சுட்டு போவோம்னு வாயை திறக்க கூடாது. என்ன துறை அதுதான் பக்கம் மேல
சொன்னா அப்படியே இருக்கீங்க வைங்களா. இசைக்கலைஞர்னா அதாயா இசைக்கலைஞர். நீர் இசைக்கலைஞர், நீர் இசைக்கலைஞர், நீர் இசைக்கலைஞர், இவர் இசைக்கலைஞர். நொறுக்கி விடுவேன், புரியுதா? வண்டியை வச்சவங்கப்பா என்ன எவ்வளவு கோபமா இருக்காரு.